போதகராக இருக்கிற ஜான் சாமுவேல் பிரியங்காவுடைய மகளை நாம் பிரதிஷ்டை செய்ய இருக்கிறோம். 3 சபை மக்களுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு நினைக்கிறதுனாலலாம் இந்த ஸ்பெஷல் மீட்டிங்கில் நாங்கள் இந்த பிரதிஷ்டையை செய்யும்படியாக நாங்கள் தீர்மானித்தோம். ஆகவே குழந்தை எடுத்துட்டு பெற்றோர்கள் முன்னே வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். சத்திய வேதாகமத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். இந்த நேரத்தில் இந்த குழந்தையை நாம் குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறதில்ல, நாம் பிரதிஷ்டை செய்ய இருக்கிறோம். கர்த்தருக்கென்று அர்ப்பணம் செய்து கொள்ளும்படியாக இந்த கூடுகையிலே நாம் நிற்கிறோம். சத்திய வேதாகமத்திலே மார்க்கு சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 13 முதல் 16 வசனங்கள் வரை வாசிக்கிறேன். அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதற்றினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகளின் இடத்திலே வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாயிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த வேளையிலே இந்த பிள்ளை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாம் வந்திருக்கிறோம். பிள்ளை இல்லாத நேரத்தில் எத்தனையோ முறை இந்த சன்னிதானத்திலே நாம் தேவனிடத்திலே முறையிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு பிள்ளையை தாரும். அன்னாலை போல எத்தனை நேரங்களில் ஜெபங்களை ஏறெடுத்திருக்கிறோம். உமக்காக நாங்கள் அந்த பிள்ளையை ஒப்பு கொடுத்து வளர்ப்போம் என்றெல்லாம் நாம் ஜெபித்திருப்போம். ஒவ்வொரு பேரண்ட்டும் பிள்ளை பெறுவதற்கு தாமதமாகும் பொழுது எத்தனையோ நேரங்களில் நிறைய விஷயங்களை நம்ம பண்ணுறோம், கற்றுட்ட பொருத்தனையெல்லாம் பண்ணுறோம். திடீர்னு என் மருமக சொன்னாங்க, நான் நிறைய பொருத்தனை பண்ணியிருக்கேன், அதெல்லாம் நான் கொண்டு வந்து பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க பொருத்தனை பண்ணதான் இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அவங்க என்னென்ன பொருத்தனை பண்ணாங்க, ஏன் பண்ணாங்கன்னெலாம் அவங்க வாயாலே சொல்லுவாங்க. அதை நம்ம கேட்க போகிறோம். ஏன்னா நிறைய நேரங்களில் பிள்ளை இல்லைங்கும் போது நம்ம ஏங்குகிறோம், பிள்ளைகள் வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம் கர்த்தருடைய சன்னிதானத்தில். அப்படி இவர்களுக்கும் நாம் வேண்டுதல் செய்யும் பொழுது தேவன் அந்த பிள்ளையை இன்றைக்கு கற்பத்தின் கனியை கடந்த ஆண்டில் அவர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே கர்த்தரிடத்திலே கேட்ட பிள்ளைய கர்த்தர் விரும்புகிறபடி அதை வளர்க்க வேண்டும் என்றும் பாதுகாவலை பெற வேண்டும் என்றும் சொல்லியும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே அவருடைய வல்லமையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறது தான் பிரதிஷ்டை பண்ணப்படுதல். எனக்கு பிள்ளை பிறந்தவொடனே என் இஷ்டத்துக்கு வளர்க்க போகிறேன் அப்படின்னு இல்லை, நம்மளால் பாதுகாத்துற முடியாது. தெய்வீக பாதுகாவல் ரொம்ப அவசியமாக இருக்குது. இன்றைக்கி உலகத்தில் எத்தனை இடங்களில் ஆசையாக பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை அனுப்புகிறாங்க, பள்ளிக்கூடத்தில் செத்து போச்சுன்னு வருது. நான் சொல்லுகிறேன், ஆபத்து நிறைந்த இந்த உலகத்தில் தேவ கரம் ஒன்று தான் நம்மை கடைசி வரையும் பாதுகாத்து நடத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிற நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. ஆகவே பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று பார்க்கிறோம். பாருங்கள், நம்ம எத்தனையோ காரியங்களும் இந்த உலகத்தில் சுதந்திரிக்கிறோம், காரை வாங்குகிறோம், பைக்கை வாங்குகிறோம். ஆனால் பிள்ளையை நம்ம போய் வாங்க முடியாது. பிள்ளை கர்த்தரால் அருளப்படுகிற ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலன். ஆகவே கர்த்தர் கொடுக்கிறார். அவரே பிள்ளையை கற்பத்தில் கொடுக்கிறது மாத்திரமல்ல, பெற செய்கிற தேவன் என்று பார்க்கிறோம். பிரசவத்தில் நமக்கு துணையாளராக இருக்கிற தேவன் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள்.
அவருடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று வேதத்தில் பார்க்கிறோம். நிறைய பிள்ளைகள் ரிபெலியன்ஸாக மாறிடுறாங்க இந்த உலகத்தில். ஏன்னா அந்த பிள்ளையை பெற்றோமோ அப்படின்னு. ஆனால் நான் சொல்லுகிறேன், இளம் பிராயத்திலிருந்து இந்த பிள்ளை கர்த்தருக்குள் வளர்வதாக, கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பதாக, பரிசுத்த ஆவியானவர் இந்த பிள்ளையோடு உறவாடுவாராக. அவர் பேசுகிறவர், குழந்தையோடையும் பேசுவார், சின்ன சாமுவேலோடையும் பேசினார், தாயின் வயிற்றில் இருந்த யோவான் ஸ்நானனோடையும் பேசினார், களிப்பாய் அவன் துள்ளினான் என்று பார்க்கிறோம். ஆகவே பிள்ளைகளோடு தேவன் பேசுகிறவர். பேசி பேசி அவர் வளர்க்கும்படி அவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுக்க இருக்கிறோம். ஆகவே இந்த நாளில் கர்த்தருடைய ஆலோசனைகள் அந்த குழந்தைக்கு உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவு மரக் கன்றுகள் போல் இருப்பார்கள் என்று. ஆரோக்கியத்தின் பிள்ளையாக இந்த பிள்ளை இருப்பதாக, தீங்குகள் வியாதிகள் ஒன்றும் அணுகாதபடிக்கு கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்வாராக. பூமியின் மேல் வானம் இருக்கிற நாட்களைப் போல உன் பிள்ளைகளுடைய நாட்கள் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீடித்த நாளை பிள்ளைகளுக்கு தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் தேவனுடைய திட்டங்கள் நிறைவேற வரைக்கும் வாழணும், நீடித்து வாழணும். அந்த கிருபைகளை எல்லாம் இந்த குழந்தைக்கு தேவன் இந்த நாளிலே கட்டளையிடுவாராக. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி பாஸ்டர் சாம் பிரியங்காவை மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகள், அவனுடைய சந்ததிகளையும் தேவன் வர்த்திக்க பண்ணுவாராக. சந்ததி சந்ததியாய் அது தேவனுடைய ஜனம் எனப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி, தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியை பெறும்படிதானே என்று எழுதப்பட்டிருக்கிறபடி, இந்த சந்ததிகள் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக பக்தியுள்ள ஒரு சந்ததியாக என்றென்றைக்கும் இருக்கும்படியாக கர்த்தர் அனுகிரகம் பாராட்டுவாராக. கர்த்தருடைய கரத்திலே இதை வல்லமையான கருவியாக உருவாக்கி எடுத்து கர்த்தர் பயன்படுத்தட்டும். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலனடையட்டும். வேதம் சொல்லுகிறபடி பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தால் நிறைந்தது கர்த்தருடைய கரம் இந்த பிள்ளையோடு கூட இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறபடி பிள்ளை வளர்ந்து ஞானத்தால் நிறையட்டும். யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லும் பொழுது, இயேசுவை குறித்து சொல்லும் பொழுதும் குழந்தையாக இருக்கும்பொழுது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். சொல்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, அதிகமாய். எல்லாரும் சொல்லுவோம், அதிகமாய். பாருங்கள், மோர் அண்ட் மோர் கிரேஸ், மோர் அண்ட் மோர் ஃபேவர்ஸ். வேதம் அப்படி தான் சொல்லுது. மோர் அண்ட் மோர் விஸ்டம். கொஞ்சம் ஞானமாக இருக்கா, தேவன் சொல்கிறாரு அதிகமாய் இன்னும் ஞானத்தை நான் தர்றேன், இன்னும் நான் கிருபையை தர்றேன், இன்னும் நான் உன்னை நான் ஒரு குறிப்பிட்ட உயரத்தை எட்டியிருக்கையா, நான் இன்னும் வளர்த்தியில் இன்னும் அதிகமான வளர்த்தியை உனக்கு நான் தர்றேன். சரீர வளர்ச்சி மட்டும் இல்லை, என் பேத்தி ரொம்ப வேகமாக வளர்றான். நிறைய பேர் என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவங்க பாப்பா குழந்தை பிறந்ததுக்கு லண்டன்லேருந்து ஷூ வாங்கி அனுப்பிச்சிச்சு. ஷூ சேர மாட்டேன்னுச்சு. அவங்க நல்ல லெதர் டைப்பாக நல்லா அழகாக பேபி. ஆனால் சொன்னேன், வாங்கி அனுப்பும்போது சைஸ் கேட்டுக்கப்படாதா அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஹைட்டாக, ஏன்னா அவங்க பாட்டி ஒன்று ரொம்ப உயரமான ஒரு பாட்டி ஒன்று இருக்குது அவங்க வீட்டில், அதனால் அவ்வளோ ஹைட்டாக வரும் போல். அதனால் நான் சொன்னேன், சரீர வளர்ச்சி அல்ல, ஆவிக்குரிய வளர்ச்சி, உலக பொருளாதாரத்தில் ஊழியத்தில் வளர்ச்சி, அப்படிப்பட்ட எல்லைகளை இந்த பிள்ளை எட்டுவதாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவன் இந்த பிள்ளையை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நான் இந்த பெற்றோர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு கொடுத்த இந்த குழந்தையை தேவ சமூகத்தில் பிரதிஷ்டை செய்யும்படி கொண்டு வந்திருப்பதன் மூலமாக தேவன் பேரில் உள்ள உங்கள் விசுவாசத்தினை நீங்கள் காண்பிக்கிறீர்கள். இத்துடன் இக்குழந்தை கிறிஸ்துவின் கிருபையை பெற்று, கிருபையையும் அறிகிற அறிவிலே, கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் வளர்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற உங்கள் விருப்பத்தை நீங்கள் வெளிப்படுத்தும்படி இதை பிரதிஷ்டை பண்ணுவதற்காக கொண்டு வந்திருக்கிறீர்கள். மனோவா தேவன் தங்களுக்கு குழந்தையை தருவேன் என்று வாக்கு பண்ணின உடனே தேவனை நோக்கி, கர்த்தாவே, இந்த குழந்தைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை கர்த்தர் எங்களுக்கு கற்பிப்பாராக என்று ஜெபித்தது போல கர்த்தரிடத்திலே கேட்டு இந்த குழந்தையை நீங்கள் வளருங்கள். ஒரு மனோவாவை போல, அவருடைய குடும்பத்தை போல, சிம்சோனை வளர்த்தது போல ஒரு ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் வளருங்கள். இந்த குழந்தையை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி செய்கிற குழந்தையாக வளர கிருபை தாரும் என்று ஜெபியுங்கள்.
நீங்கள் குழந்தை வேண்டும் என்று விண்ணப்பித்த போது எதற்காக நீங்கள் அதை கேட்டு பெற்றுக்கொண்டீர்களோ அந்த நோக்கத்துக்கு என்றே இந்த பிள்ளையை நீங்கள் வளர்ப்பீர்களாக. நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்கும்போது பிள்ளை வளர்ப்பதற்கு வேண்டிய சகல ஞானத்தையும் ஒத்தாசைகளையும் தேவன் உங்களுக்கு தந்தருளுவார். இப்பொழுதும் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு கிருபையின் ஈவாக கொடுத்த இந்த குழந்தையை கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலும் பக்தியிலும் வளர்ப்போம் என்று வாக்கு கொடுக்கிறீர்களா? ஆம். இந்த குழந்தையை ஏற்ற காலத்திலே இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ ரட்சிப்பின் வழியிலே நடத்துவீர்களா? இந்த குழந்தை உங்களை பின்பற்றி வாழக்கூடிய அளவிலே இந்த குழந்தைக்கு முன்மாதிரியான வாழ்க்கையை, வார்த்தை, நடக்கை, செய்கை எல்லாவற்றிலும் உடையவர்களாக நீங்கள் வாழ்வீர்களா? இப்பொழுது இந்த குழந்தையை நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த குழந்தையை படுக்க வச்சா அவளுக்கு பிடிக்காது, அதனால் இப்படியே வச்சு பிரதிஷ்டை பண்ணிடுவோம். நாம் எல்லாரும் இந்த குழந்தைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறபடி கிறிஸ்துவனுடைய இரத்தத்தையும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் இந்த பிள்ளையின் மேலே நாம் தெளித்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த குழந்தைக்கு நேராக உங்களுடைய கரங்களை நீட்டுங்கள். நீங்கள் ஆசீர்வதியுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிறீர்கள். நாம் குடும்பமாக இந்த பிள்ளையை போதகர்களாக, ஊழியர்களாக நாம் இந்த வேளையிலே இந்த குழந்தையை நாம் ஆசீர்வதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் தந்தையாம் எங்கள் தேவனே, சர்வ சிருஷ்டிப்புக்கும் காரணரே, இந்த குழந்தையை தாயின் வயிற்றில் உருவாக்குவதற்கு முன்பாகவே கற்பத்திலே நீர் தெரிந்து கொண்ட தேவன், கற்பத்திலே தாங்கி ஏற்ற வேளையிலே நல்ல பிரசவத்தை கொடுத்து ஆண்டவரே எங்களை இந்த குழந்தையை காணும்படி செய்ததற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீரே கற்பத்திலிருந்து எடுத்தவர். பிள்ளைகள் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று எழுதப்பட்ட வசனத்தின் படியாக ஆண்டவரே இந்த பிள்ளையினால் உண்டாகிற சமாதானம் பெரிதாயிருக்கும் என்ற வார்த்தையின் படியாகவும் இந்த குழந்தையை நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம், சமாதானம் இந்த பிள்ளையின் மூலமாக இந்த குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் சபைக்கும் உண்டாவதாக என்று சொல்லுகிறோம். ஒலிவமர கண்டுகள் போல் இருப்பார்கள் என்று சொன்னபடியே ஆரோக்கியத்தை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பூமியிலே வானம் இருக்கிற, பூமியின் மேல் வானம் இருக்கிற நாட்களை போல உன்னுடைய நாட்கள் இருக்கும் என்று சொன்னிற ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே நீடித்த நாட்களால் இந்த குழந்தையை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீடித்த நாட்களால் நான் உன்னை திருப்தியாக்கி என்னுடைய ரட்சிப்பை காண்பிப்பேன் என்று சொல்லியிருக்கிற தேவன் நீடி ஆயுளை கொடுத்து குழந்தையை நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி நீரே குறைவில்லாமல் நிறைவான வாழ்வை இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் அதன் தேவைகளை எல்லாவற்றையும் முன்னறிந்து முன்குறித்து நீர் கொடுக்கிற தேவனாயிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் இயேசு விருத்தி அடைந்தது போல இந்த குழந்தையும் விருத்தி அடைவதாக, விருத்தி அடைய செய்வீராக. கர்த்தர் உங்களை உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார் என்று எழுதப்பட்டபடி வர்த்திக்க பண்ண வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளையின் மேல் கண்களை வைத்து ஆலோசனை சொல்லி நீர் நடத்துவீராக. எங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய முற்பிதாக்களின் தேவனும், நான் பிறந்தது முதல் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதருமானவர் இந்த பிள்ளையை ஆசீர்வதிப்பீராக. உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்ற வார்த்தையின் படியாக ஆண்டவரே இவருடைய சாமுடைய பிள்ளையின் மேலும் எங்களுடைய சந்தானமாய் இருக்கிற பேர பிள்ளையின் மேலும் ஆசீர்வாதத்தையும் ஆவியையும் நீர் ஊற்றுகிறவராய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த குழந்தையின் மேல் ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். நம்முடைய நல்ல பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை பிரசன்னம் வருவதாக. இந்த பிள்ளையின் ஜீவிய காலமெல்லாம் ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு பிள்ளையாய் வாழ, வேறு பிரிக்கப்பட்ட ஒரு பிள்ளையாய் வாழ கர்த்தர் நீர் அனுகிரகம் பாராட்டுவீராக.
ஆண்டவரே, பிசாசின் அழிவின் வல்லமைகளும் இந்த பிள்ளையை நெருங்காதபடிக்கு வேலி அடைத்து பாதுகாக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த பிள்ளையை ஆசீர்வதித்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினால இந்த பிள்ளைக்கு ஷெக்கினா ஜாயன் சாமுவேல் என்ற பெயரை சூட்டுகிறேன். இந்த பிள்ளையினுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டதாக இருப்பதாக. ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இந்த குழந்தையாகிய ஷெக்கினா ஜாயன் சாமை கர்த்தருக்கேற்ற போதனையிலும் சிச்சையிலும் நீங்கள் வளர்க்கும்படியாக இந்த பிள்ளையை உங்களிடத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். God bless you. கொடுத்துட்டோம். இந்த குழந்தை இந்த சபையிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டதன் மூலமாக இந்த குழந்தைக்குரிய ஆவிக்குரிய வாழ்வின் உத்தரவாதத்தை இந்த சபை ஏற்றுக்கொள்ளுகிறது. சபையார் ஏற்றுக்கொள்ளுகிறோம். எனவே இந்த குழந்தைக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். சபையிலே வளர்ந்து வருகின்ற நாட்களிலே வேத வசனங்களை கேட்கவும் சத்தியங்களை அறிந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்து தேவ பக்தியிலே வளரவும், தேவ பக்தியும் தேவ புத்தியும் உள்ள வாழ்க்கை வாழவும் நம்மால் இயன்ற உதவிகளை இந்த பிள்ளைக்கு செய்ய நாம் கடமைப்பட்டுள்ளோம். இந்த குழந்தை இடறி போவதற்கு ஏதுவான எந்த ஒரு காரியமும் நம்மில் யாரிடமும் காணப்படாதபடிக்கு பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்வை நாம் வாழ்வோமாக. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். சாட்சியை கேட்கிறதற்கு என்னுடைய பிள்ளையை ஆசீர்வதிக்கிறதுக்கு வந்த ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு 2020ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது. திருமணம் நடந்து எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் சில சூழ்நிலை நிமித்தமாக பிள்ளை பெறுவதன் அந்த பாக்கியம் மட்டும் தாமதமாகிக்கொண்டே இருந்தது. அதனால நாங்கள் அதை கொஞ்சம் கஷ்டமாக தான் உணர்ந்தோம். டெஸ்ட் ஆஃப் ஃபேத்தாக இருந்தது, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனால் அப்படி நாட்கள் போய்கிட்டே இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா சரி 2021 நம்ம டாக்டர்ஸை விசிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு டாக்டர்ஸை விசிட் பண்ண போது அவங்க சொன்னாங்க எதுவும் இல்லை, இப்போ தானே கல்யாணம் ஆயிருக்கு, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் திரும்ப வழக்கம் போல் நாங்கள் வாழ்க்கையை அப்படி ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். 2022 ஆச்சு. 2023 அப்போ கல்யாணம் ஆகி 2 வருடங்கள் கடந்தன. அப்போ நாங்கள் யோசிச்சோம், சரி நம்ம வேறு ஏதாவது ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் அங்கே திண்டுக்கல்லில் இருக்கிற ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போனோம். அங்கே போகும்போது எல்லா ஸ்கேன் எக்ஸ்ரேஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் மூலமாக நீங்கள் பிள்ளையை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தோம். நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போடுவாங்க. ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தவங்களுக்கு தெரியும். ஸோ எடுத்த பிறகு மந்த் ஆஃப் ஜூன் எடுத்தோம். ஆகஸ்ட் மாதம் பிள்ளை கருத்தரிச்சிச்சு. ஸோ எங்களுக்கு அது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு பிள்ளை பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஒரு 50 days 50 நாள் தான் இருந்தது. 50 நாளுக்கு அப்புறம் சொல்லிட்டாங்க ஹார்ட் பீட் இல்லை, அதனால நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மிகவும் மன அழுத்தமாகவும் மனவேதனையாகவும் கண்ணீர் நிறைந்த நாட்களாகவும் இருந்தது. பட் ஸ்டில் இந்த பயணத்தில் கூட ஆண்டவர் எங்களுடைய கேடகமாக இருந்தார், எங்களுடைய கோட்டையாக, எங்களுடைய கண்மலையாக இருந்தார். நாங்கள் உடனே அந்த நாளில் டக்குன்னு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு நான் என்ன செஞ்சேன்னா, ஓகே இனி இந்த ட்ரீட்மெண்ட்ஸு அதெல்லாம் நம்ம ஆகாத காரியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே எனக்கு எப்படி அந்த தைரியம் வந்ததுன்னு தெரியல. நான் வந்த உடனே எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட்ஸு, என்னோடய இன்ஜெக்ஷன்ஸ், அப்புறமா டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் நான் தூக்கி குப்பையில் போட்டுட்டேன். குப்பையில் போட்டுட்டு சொன்னேன், இனிமேல் நான் ஹாஸ்பிட்டல் போக போகிறதில்ல, இனிமேல் நான் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்க போகிறது இல்லை, என்னுடைய தேவன் எனக்கு கொடுக்க வல்லவர் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் ரொம்ப ஃபேட்டாக ஆப்ரேட் பண்ணேன். அப்போ நான் நிறைய ஜெபம் அந்த நாட்களில் நிறைய ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. அந்த நேரத்தில் ஆண்டவர் என்கிட்ட பேசின ஒரே வார்த்தை என்னென்னா, எகோவா ஒசேனோ, எகோவா ஒசேனோனா மீண்டும் கட்டுவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அதாவது இழந்ததை திரும்பவும் தருவேன்,
ஒன்றும் இல்லாததிலிருந்து உனக்கு ஒன்றை வந்து உருவாக்கி தருவேன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை, யெகோவா ஒசேனோ. ஸோ அந்த வார்த்தையை நான் வந்து மிகவும் விசுவாசித்தேன். இந்த வார்த்தையை கொண்டு நான் நிறைய ஃபேத்தை வந்து குடும்பமாக நானும் என் கணவரும் நிறைய ஃபேத்தை வந்து நாங்கள் ஆப்ரேட் பண்ணோம். எப்படி நாங்கள் ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நிறைய விசுவாச வார்த்தைகளை பேச ஆரம்பித்தோம். காலையில் எழுந்தனமே விசுவாச வார்த்தைகளை பேச ஆரம்பித்தோம். 2 பேரும் சேர்ந்து அவர் என்னை வாழ்த்தவும், அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, அநேகருக்கு தாயானவளே அப்படின்றாரு. பட் நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்வார்னா, அநேகருக்கு தாயானவளே அப்படின்னு சொல்லி என்னை வாழ்த்துவார். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து அப்படி தான் ஆரம்பிச்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து 2021 வருடம் நவம்பர் 15 ஆண்டவர் எனக்கு ஒரு கனவு கொடுத்தார். ஒரு விஷன் மாதிரி இருந்துச்சு. அந்த விஷனை நான் உடனே வரைஞ்சி என்னுடைய வீட்டுக்கு வந்த எல்லாத்துக்கும் தெரியும், எஸ்பெஷலி என்னுடைய பெட்ரூம்குள்ளே வந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு பிக்சர் வந்து ஒரு இமேஜ் வந்து வரைஞ்சி அதில் வந்து எழுதியிருப்பேன் ஒரு வசனம். இட்ஸ் a gift from Godன்னு எழுதியிருப்பேன் தமிழில். அந்த gift அப்படிங்கிற வார்த்தை வந்து இட்ஸ் gift from God. children are a gift from God, இல்லைன்னா reward from God. ஸோ கிஃப்ட்டை மட்டும் சர்க்கிள் பண்ணி வச்சுட்டு நான் சொன்னேன், இது வந்து கர்த்தரால் வருகிற சுதந்திரம், இது வேற யாரும் கொடுக்க போறதில்லை, வேற எந்த ட்ரீட்மெண்ட்ஸோ ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் எதுவுமே கொடுக்க போறதில்லை. ஸோ இது கர்த்தரால் வரும் சுதந்திரம்னு சொல்லி நான் ரொம்ப அதை ஸ்ட்ராங்காக விசுவாசிச்சு எவ்ரி மார்னிங் அவனை எந்திரிச்சனுமே அந்த வார்த்தையை நான் அந்த பிக்சரை பார்த்து, அந்த பிக்சரில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அது ஒரு ப்ரெக்னென்ட்டான லேடியாக இருக்கும். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, இது என்ன ப்ரெக்னென்ட்டான லேடியை வரைஞ்சி வச்சிருக்கேன்ட்டு. அதோடைய உண்மை என்னன்னா, நான் தான் அந்த பிக்சரை பார்த்து நான் பேசுகிறேன், இது வந்து சீக்கிரமாக நிறைவேறும், இது கர்த்தரால் உண்டாகும், இது வந்து என்னுடைய பிள்ளை வந்து காட் கொடுக்குற கிஃப்ட் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது மாத்திரம் அல்லாமல் எனக்கு மிகுதியாக உதவின ஒரு வசனம் வந்து என்னது அப்படின்னா, எபிரேயர் 11:11. ஸோ இந்த வசனத்தை வந்து பெருசாக எழுதி நாங்கள் ஒட்டிட்டு சாரால் அப்படிங்கிற பேருக்கு பதில் பிங்கி சாம் அப்படின்னு எழுதிட்டோம். பிள்ளை பெற்றாள்ங்கிற இடத்துல வந்து ஒரு அப்பாஸ்ட்ரோஃபி போட்டு பிள்ளைகள் பெற்றார்கள் அப்படின்னு எழுதிட்டோம். இது வந்து டெய்லி எவ்ரி மார்னிங் நாங்கள் எந்திரிச்சோன்னா அந்த வார்த்தையை பார்த்து பேசுவோம். விசுவாசத்தினாலே பிங்கியும் சாமும் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று பிள்ளை பெற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ஃபேத்தை நாங்கள் ஆப்ரேட் பண்ணோம். அப்புறம் கம்யூனியன் எடுக்க ஆரம்பித்தோம். பிகாஸ் நம்ம அவருடைய ரத்தத்தினால மட்டும்தான், உடன்படிக்கை கீழே இருக்க நம்ம வந்து அவர் ரத்தத்தினால மாத்திரம்தான் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையும் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு ஞானம் எங்களுக்கு வந்தது. ஸோ எவ்ரி டே நாங்கள் கம்யூனியன் எடுப்போம். எப்படி கம்யூனியன் எடுப்போம்னா, நானும் இவரும் மாத்திரம் இல்லாமல் எங்கள் பிள்ளைக்கு பேர் வச்சுட்டோம். பெண் பிள்ளைனா இந்த பேர், ஆண் பிள்ளைனா இந்த பேருன்னு பேர் வச்சு பிள்ளை பேரை சொல்லி அவங்களுக்கும் ஒரு கப்பும் ஒரு அப்பமும் வச்சு 3 எடுப்போம். எவ்ரிடே பிள்ளை வந்து பிறந்த அன்னைக்கு வரைக்கும், அந்த நைட் வரைக்கும் எவ்ரிடே நாங்கள் வந்து கம்யூனியன் எடுத்தோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு தடவை வந்து பாஸ்டர் பெனிஹன் அவங்களுடைய புக் ஹி டச்ட் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் படித்தேன். அந்த புக்கில் வந்து என்ன இருந்ததுன்னா, அவருக்கு 2 பொட்டு பிள்ளைங்க, அதனால ஆண் பிள்ளை வேணும்னு என்று சொல்லி என்ன செஞ்சாராம, சபையில் வந்து ஆண் பிள்ளை வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஆஃபரிங் எடுக்கிற டைம் வந்து அவருடைய சீட்ல இருந்து எந்திரிச்சு தேங்க்யூ ஃபார் மை சன் ஜாஷுவா அப்படின்பாராமா. அப்போ பக்கத்தில் இருக்கவங்களாம் கேட்டாங்களா, நீ என்ன செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் எந்திரிச்சுன்னு சொல்கிற அப்படின்னு. நான் சொன்னேன், நான் இந்த மூலமாக ஃபேத்தை ஆப்ரேட் பண்ணுறேன், நான் என்னோட சீட்டில் எந்திரிச்சு நின்று நான் வந்து ஆஃபரிங் கொடுக்க போகிறேன். யார் ஜாஷுவா அப்படின்னு கேட்டால், எனக்கு பிறக்க போகிற ஆண் பிள்ளை அப்படின்னு. ஆனால் ஆண் பிள்ளை அவங்க வந்து 2 பட்டு பிள்ளை தான் இருந்ததான், ஆண் பிள்ளைக்கு வந்து ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் வந்து அவர் ஃபேத்தை ஆப்ரேட் பண்ணார். ஸோ அது வந்து என்னை ஆழமாக வந்து தாக்குச்சு. ஸோ நான் என்ன செஞ்சேன்னா, எனக்கு அந்த மிஸ்கேரேஜ் ஆன அன்னைக்கு அந்த வீக்கில் இருந்தே பிள்ளைக்கு வந்து பேர் வச்சு எவ்ரி வீக் என் ஆண் பிள்ளைக்கு ஒரு பேர், பெண் பிள்ளைன்னு ஒரு பேர் வைத்து எவ்ரி டே நான் வந்து ஆஃபரிங் வந்து எவ்ரி வீக் சண்டே வந்து நான் பிள்ளை பேரை சொல்லி ஆஃபரிங் போடுவேன். ஸோ அது வந்து ஒரு ஃபேத் நான் வந்து ஐ ஆப்ரேட்டட் தட் ஃபேத். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை வந்து நாங்கள் வாங்கிட்டோம். அங்கமாலின்ட்டு ஒரு இடத்துல கொச்சினுக்கு ஒரு ப்ராஃபிட்டோடைய மீட்டிங் போயிருந்தோம். மீட்டிங் திரும்பி போயிட்டு வரப்போ ஆண்டு எங்கள்கிட்ட சொன்னார், நீ போகும்போது இந்த இடத்துல இருந்து உன் பிள்ளைக்காக ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு போகணும். அது 2022 ஆகஸ்ட் மாதம். ஆனால் அதுக்கு ஒன்றும் சாத்தியமே இல்லை. ஆனால் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். அது போலவே ஜயன் பிறந்து ஃபஸ்ட்டு போட்ட ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸு தான். ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து
ஒரு ஒரு ஜுவல்லரி ஸ்கீம் ஒன்று ஆரம்பித்தோம். அந்த ஜுவல்லரி ஸ்கீமில் வந்து சும்மா நாம் தானே ஜுவல்லரி வாங்குவோம் அப்படின்னு. ஆனால் நான் சொன்னேன் என்னுடைய கணவர்கிட்ட, இந்த ஜுவல்லரி வந்து நமக்கு பிறக்க பிள்ளைக்காக நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு. அப்போ எங்களுக்கு சிரிப்பாக தான் இருந்துச்சு ஜுவல்லரி ஸ்கீம் போடுறப்ப. ஆனால் வந்து ஜயன் பிறக்கிறதுக்கு கரெக்டாக 1 வீக்குக்கு முன்னாடி அந்த ஸ்கீம் முடிஞ்சு அதை எடுக்கத்தக்க தேவன் எங்களுக்கு பலம் கொடுத்தாரு. ஸோ இது எல்லாமே வந்து தேவன் வந்து இந்த ஃபேத் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஷக்கீனா ஜயன் சாமுவேல் என்கிற பிள்ளையை எனக்கும் என் கணவருக்கும் கொடுத்த தேவனுக்கு நான் கோடி கோடி நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரம் இல்லாமல் 2021 ஜனவரி 2022 ஜனவரி 3ஆம் தேதி இந்த ஆலயத்தில் இதே இடத்துல உட்காந்து நான் ரொம்ப அழுது அண்ணாளை போல ஜெபித்தேன். ஜெபின் போது ஆண்டவர் சொன்னாரு, எனக்காக நீ என்ன செய்வ அப்படின்ட்டு. அப்போ வந்து நாங்கள் சில பொறுப்புனைகளை ஏறெடுத்தேன். அந்த பொறுப்புனைகள் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் டக்குன்னு இதே இடத்துல இந்த ஃபுல்பீட்டுக்கு கீழே தான் உட்காந்துருந்தேன். ஃபுல்பீட்டு கீழே உட்காந்துட்டு ஜெபம் பண்ணும்போது ஒரு டைரி கையில் இருந்தது. அந்த டைரியை எடுத்து நான் டக்குன்னு எழுதினேன். என்னுடைய பொறுப்புனைகளை வந்து என்னுடைய கணவர் வாசிப்பார். அவங்க நிறைய சொன்னாங்க. நான் கற்றுக்கொண்டதை சொல்லிவிட்டு அதை பொறுத்தனையை வாசித்து முடிச்சிடுறோம். விசுவாசம் ரொம்ப எளிமையான போதனை. ஆனால் எந்த மனுஷன் அதை ஃபாலோ பண்ணுறானோ அந்த மனுஷனுக்கு அந்த காரியங்கள் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாரும் இந்த விசுவாச பயணத்தில் ஜெயிச்சிட்றாங்களா அப்படின்னு கேட்டால் எல்லாரும் ஜெயிக்க முடியும், எல்லாரும் ஜெயிப்போம். நீங்கள் விசுவாசிக்கிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாகவே நிறைவேறும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுக்கும் நாங்கள் சொல்லுகிறோம், வேதத்தில் வாசிக்கிறபடி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நம்முடைய விசுவாசம் அதை துவங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. பிள்ளை பிறக்கணும்னு நாங்கள் டாக்டர்ஸ்ட்டு போனால் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொன்னாங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்து ஏதாவதுன்னா பரவாயில்ல, ப்ராப்ளமே இல்லை, அவங்க கேஷுவலாக டீல் பண்ணுறாங்க. எப்படி டீல் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஆனால் இந்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இருக்குது பாருங்கள், இந்த உலகத்திலேருந்து வர்ற அழுத்தம் இருக்குது பாருங்கள், ஏன் உங்களுக்கு பிள்ளை பிறக்கலை, ஏன் இன்னும் பிறக்கலை, அதில் நிறைய பேர் நிறைய விதமாக பேசியிருக்கிறாங்க. அந்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபெய்த்தை பில்டு பண்ண விட மாட்டேங்குது, விசுவாசத்தை கட்ட விட மாட்டேங்குது. ஏன் என்ற கேள்வியை தான் கேட்க வச்சுட்டே இருக்குது. ஏன் நடக்கலை, ஏன் நடக்கலை, ஏன் நடக்க மாட்டேங்குது, நான் இவ்வளோ தூரம் ஜெபம் பண்ணுறோமே ஏன் நடக்கலை, இப்படியே தான் இருக்கே ஒழிய. அப்போ தான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு ஷிஃப்ட் வர ஆரம்பிச்சு. இப்போ ஏன் நடக்கலை, ஏன் இப்படி அப்படிலாம் நினைக்கிறதுனால ஒரு இடத்துக்கு போய் நம்ம சேர போகிறதில்ல. அதுக்கு பதிலாக அங்கே போய் சேரணும்னா நம்ம எதை கற்றுக்கொள்ளணும், எதை பிடித்து கொள்ளணும், எதை விசுவாசிக்கணும் அப்படின்றத கற்றுக்கொண்டோம். இந்த பயணத்தில் நிறைய பாஸ்டர்ஸ் உதவி செஞ்சுருக்கிறாங்க. ஆன்லைனில் நிறைய பேரை பார்த்துருக்குறோம், ஆஃப்லைனில் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கிறோம், அவங்க ஜெபித்திருக்கிறார்கள். ஒரு வார்த்தை எபிரேயர் 11:11 வார்த்தையை எந்த நாளில் நாங்கள் பெற்றுக்கொண்டோமோ அந்த நாளில் தேவன் அந்த அற்புதத்தை எங்கள் வாழ்க்கையில் செய்து விட்டார் என்று விசுவாசித்தோம். அந்த மிஸ்கேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் 3 மாதம் இருந்தோம். எந்த மெடிசின்ஸும் எடுக்கலை, எந்த ட்ரீட்மெண்ட்ஸும் போகலை. டாக்டர்ஸுன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட்ஸும் போக வேணாம், இப்போதைக்கு ஒரு 6-7 மந்த்ஸ் வெயிட் பண்ணுங்கள், பாடியில் இருக்கிற மெடிசின்ஸ் எல்லாம் டைல்யூட் ஆகட்டும், எல்லாம் நார்மல் ஆகட்டும், பாடி மறுபடியும் சரியானால் தான் அடுத்த ப்ராசஸ்க்கு போக முடியும்னு சொன்னாங்க. நாங்கள் ஃபர்தராக அதை பற்றி நினைக்கல. ஆனால் ஒன்று தான், விசுவாசித்த சாரால் தேவன் எப்படி அற்புதத்தை வயது சென்றவளாக இருந்தும் பெற்றுக்கொண்டாலோ அதே போல் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாங்கள் விசுவாசித்தோம். அது துவங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு, அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு, அது விதைக்கப்படுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஆனால் அதை நாங்கள் நல்லதென்று நினைக்கிறோம். ஒரு நாள் நினைத்தோம், விசுவாசத்தினால தான் ஜெயிக்க முடியும், நாம் விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமையை காண்போம் என்று நாங்கள் விசுவாசித்தோம். அதை இந்த நாளிலே தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்யும்படியாக தேவன் அதற்கு கிருபை செய்திருக்கிறார். ஆகவே நாங்கள் சாட்சியாக சொல்லுகிறோம், நீங்கள் விசுவாசித்தால் இந்த ஆண்டிலே தேவனுடைய மகிமையை காண்பீர்கள்.
அது நாளை அல்ல, அப்புறம் கிடையாது. எத்தனையோ பேர் சொல்லியிருக்கலாம் கிடைக்கும் வாய்க்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறேன், உங்கள் விசுவாசம் எப்படி தேவன் மேல் இருக்கிறதா? 24 ஆண்டுகள் அவர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். 25வது ஆண்டிலே அவள் ஒன்றை நம்பினாள். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று நம்பி எண்ணி கற்பந்தரிக்க பலன் அடைந்தாள். இந்த நாளில் கற்பனை பண்ணி பாருங்கள். இவங்க நிறைய ஒர்க் பண்ணாங்க, நான் நிறைய பண்ணலை. இவங்க நிறைய வேலை பார்த்தாங்க, படம் வரைஞ்சாங்க, நிறைய எழுதி வச்சாங்க, பேசிகிட்டு இருந்தாங்க, நிறைய காரியங்களை செஞ்சாங்க. அவங்க ஓன் டைமில் அது செய்வாங்க. நான் அதை நினைப்பேன், எந்த மனிதனாக இருந்தாலும் ப்ராசஸ் ஒன்று தான். ஆமென். அது யாராக இருந்தாலும் அந்த பயணம் என்பது ஒன்று தான். தேவன் நிச்சயமாகவே அற்புதம் செய்வார். அதே போல தேவன் அற்புதம் செய்தார். உங்களுக்கும் தேவன் அற்புதம் செய்வார் என்பதை இந்த நாளிலே மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்கிறோம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அவங்க பொருத்தனை பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, இந்த பிள்ளை தேவனால் வளர போகிற பிள்ளை அப்படின்றத முதல்ல சொன்னாங்க. யாரால் வளர போகிற பிள்ளை? இவளுடைய எல்லா காரியங்களையும் தேவன் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது 2023 இவங்க பாட்டு டைரியில் எழுதி வைக்கிறாங்க, ஒரு ஆடு அப்படின்னு எழுதுனாங்க. அப்புறம் 2 கோழின்னு எழுதுனாங்க. அப்புறம் ஆடு கோழின்னப்போ கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் தங்கம்னு எழுதுனாங்க. தங்கம்னு எழுதுனாங்க. அப்புறம் விலை உயர்ந்த பெர்ஃப்யூம் எழுதுனாங்க. அப்புறம் இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எண்ணெயை குறித்து எழுதுனாங்க. ஃப்ராங்கின்சென்ஸ், மிர் ஆயில் அப்படின்லாம், வாசனை நிறைந்த அனாயிண்ட் பண்ணுகிற ஆயில், இதெல்லாம் எழுதுனாங்க. அப்புறம் இப்போ தேவையான உணவு வகைகள் எல்லாத்தையும் எழுதுனாங்க. அப்புறம் சில்வர் எழுதுனாங்க. இதெல்லாம் எழுதிட்டு இதை காட்டினாங்க. எனக்கு ஒரு நாள் காட்டும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அது ஒரு சண்டே நைட்டு காட்டுறாங்க. அந்த வாரம் தான் நம்ம விசுவாசத்தை பற்றி பேசுகிறோம், ஆராதிக்கிறோம், எல்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர்றோம். இவங்க இப்படி ஒரு காரியத்தை முன்னாடி காட்டும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்து, அவங்க சொன்னாங்க, ஈஸியாக சொல்லிடுவாங்க பாருங்கள், விசுவாசத்தை பேசுகிறீங்க, உங்களால் விசுவாசிக்க முடியலையா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டோடனே கொஞ்சம் ஈகோ டச் ஆகிடுச்சு. கொஞ்சம் நம்ம விசுவாசத்தை பேசுகிறோம், ஆனால் இப்படி ஒன்று சொல்லும்போது நம்மளால் ஏன் அதை ஏற்றுக்கொள்ள. அப்போ நான் சொன்னேன், சரி இதுக்கெல்லாம் எவ்வளோ பணம் வரும்னு முதல்ல எழுது, எவ்வளோ வரும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். கூட்டி பார்த்தாங்க, ஒரு 50,000 ரூபாய் வந்தது. அப்போது ஒரு தீர்மானம் பண்ணோம், ஆண்டவரே இந்த பணத்தை எங்களுக்கு சீக்கிரமாக நீங்கள் தரணும். நாங்கள் இதை இந்த பொருத்தனையை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு இன்னும் பிள்ளை பிறக்கலை, இன்னும் கன்சீவ் ஆகலை, எதுவுமே நடக்கலை. ஆனால் பொருத்தனையை நாங்கள் நிறைவேற்றணும் என்பதற்காக அந்த பணத்தை ரெடி பண்ணணும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 3 மாதம்தான் அந்த பணத்தை நிறைவாய் அதை சேர்த்து வைப்பதற்கு தேவன் கிருபை செய்தார். அதை சேர்த்து வச்சோம். அது அப்படியே இருந்தது. பிள்ளை பிறந்தது. இன்றைக்கு அந்த பொருத்தனைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். இதன் மூலமாக நாங்கள் ஒன்றை தெரிவிக்கிறோம், தேவன் பிள்ளைகளை வளர்க்க வல்லவர், அவர் பராமரிக்க வல்லவர் என்பதை நாங்கள் அறிவிக்கிறோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். இது வேற எதற்காகவும் அல்ல, ஒன்னே ஒன்றுதான். நான் விசுவாசிக்கிற இந்த பிள்ளை, அது வேதம் சொல்லுகிறது, சின்னவன் 1000 சிறியவனை. அந்த பலத்த ஜாதிக்கு என் தாண்ட ஒரு நாள் சொன்னார், சபையில் உங்ககிட்ட இருக்கிற எல்லாரும் பலத்த ஜாதின்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எண்ணிக்கையில் பலத்ததை பற்றி நினைக்கிறாங்க. எண்ணிக்கையில் பலத்ததை பற்றி வேதம் அங்கே சொல்லலை. சொல்லுது, எண்ணிக்கையில் பலத்ததை பற்றியும் பேசுது. ஆனால் எதை பற்றி பேசுதுன்னா, உன்னிடத்தில் வருகிறவர்கள், இந்த சுவிசேஷமானது படித்தவர்கள் மத்தியில் ரொம்ப அது உள்ளே போக மாட்டேங்குது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், பலத்த ஜாதி உன்னிடத்தில் வரும் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? பலத்த ஜாதினா வேறு யாரும் கிடையாது, டாக்டரு, IAS ஆஃபீஸரு, இன்ஜினியர்ஸு, லாயர்ஸு, யாரெல்லாம் சந்திக்க முடியாதுன்ற உயரத்தில் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பலத்த ஜாதியை வருவார்கள் என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணியிருந்தார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த பிள்ளை அவர்களை வழி நடத்தி செல்கிற ஒரு பிள்ளையாக இருக்கும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஸோ மச். கர்த்தர் வார்த்தையினாலே சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றி கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவரீர் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே.
பிள்ளைகள் செய்த பொருத்தனைகளை எல்லாம் நீர் கேட்டிருக்கிறதப்பா. இந்த வாயின் வார்த்தைகளின்படியே வார்த்தைகளை கனப்படுத்துகிற தேவன், விசுவாசத்தின்படி இந்த நாளில் அருமையான பிள்ளையை நீர் கொடுத்ததற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவர். என் தேவனால எல்லாம் கூடும் என்கிற மேலான அந்த நம்பிக்கையில் ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு இந்த நாளில் கொடுத்திருக்கிற நன்மையான ஈவுக்காக முதலாவது நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய பொருத்தனின்படி ஆண்டவர் உச்சிதங்களை எல்லாம் உடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. தேவரீர் நீர் நல்ல தேவன் அப்பா. உம்மை அலங்கரிக்கும்படியாக உம்முடைய பாதத்தில் கொண்டு வந்திருக்கிற எல்லா உச்சிதமான காரியங்களையும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீ சுகந்த பலியாக இதை ஏற்றுக்கொள்ளும்படியாக தேவரீர் ஆண்டவர் இதன் நிமித்தமாக இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, கொடுத்திருக்கிற கர்ப்பத்தின் கனியை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, நீர் உன்னதமானவர், நீர் சர்வ வல்லமையுள்ளவர் ராஜா. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ராஜா. உம்முடைய கிருபையானது அருமையான குடும்பத்தாரோடு, ஊழியக்காரருடைய குடும்பத்தோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தினாடு இவர்களை தொட்டு ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறேன் ஆண்டவரை. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி என் தேவரீர் ஆண்டவரை சகல ஆசீர்வாதங்களோடும் ஐஸ்வர்யங்களோடும் ஆண்டவரை இவரை வழி நடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இந்த பொருத்தனைகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நறுமண தைலத்தினாலே ஆண்டவரை நாங்கள் அபிஷேகம் பண்ணும்படியாக தேவரீர் உம்முடைய அபிஷேகம் இந்த குடும்பத்தின் மேல் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. தேவரீர் உம்முடைய கரத்தினால் இவர்களை தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளையை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. இவர்கள் இன்னும் பெருகுவார்களாக, இவருடைய எல்லைகள் பெருகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. பிள்ளைகளுடைய வாஞ்சைகள் ஆண்டவரை அநேக பலத்த ஜாதிக்கு ஆண்டவரை இவர்களை எடுத்து பயன்படுத்தும்படி அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே.